everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸைஸ் 2.5ல 9th and 10th சம் வந்து பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா x 10 y 24 zங்கிறது எனக்கு ஒரு சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்தோம்னா எனக்கு ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படி அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்குங்கிறப்ப xy zோட வேல்யூ என்னவா இருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை நான் எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம்னா நம்ம எக்ஸாம்பிள் சம்மில் அதுக்கப்புறம் இந்த எக்ஸைஸ்லேயே ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தோம்னா ஏபியா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நான் காமன் டிஃபரன்ஸை யூஸ் பண்ணியிருப்பேன். அதே காமன் டிஃபரன்ஸ் தான் வந்து நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். இங்கே ஏபியும் கொடுத்துட்டாங்க, அதனால் அதை யூஸ் பண்ண போகிறேன். நான் d is equal to t2 minus t1ங்கிறது எனக்கு ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு t2 வந்து பார்த்தோம்னா 10, t1 வந்து பார்த்தோம்னா எக்ஸு. அப்படின்னா 10 மைனஸ் எக்ஸும் கிடைக்கும். இதை வந்து 1ன்ட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா தேர்டுக்கும் செகண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய காமன் டிஃபரன்ஸ் பார்க்க போகிறோம். அப்படின்னா d is equal to t3 மைனஸ் t2. அப்படின்னா t3 வந்து பார்த்தோம்னா எனக்கு y. அடுத்து t2 வந்து பார்த்தோம்னா 10. இதை வந்து நான் 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா d is equal to அடுத்து ஃபோர்த்து டேர்முக்கும் தேர்டு டேர்முக்கும் நடுவில் இருக்கக்கூடிய காமன் டிஃபரன்ஸ் வந்து பார்க்க போகிறேன். அதனால் t4 மைனஸ் t3. அப்படின்னா t4 வந்து பார்த்தோம்னா எனக்கு 24 மைனஸ் t3 வந்து பார்த்தோம்னா y. இதை வந்து 3ன்ட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து d is equal to ஃபிஃப்த்து டேர்முக்கும் ஃபோர்த்து டேர்முக்கும் நடுவில் இருக்கக்கூடிய காமன் டிஃபரன்ஸ் பார்க்க போகிறேன். அதனால் t5 மைனஸ் t4. ஃபிஃப்த்து டேர்ம் வந்து பார்த்தோம்னா z மைனஸ் t4 வந்து பார்த்தோம்னா 24. இது எனக்கு ஏபியில் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஏபியில் இருக்குன்னு இதை வந்து நான் ஃபஸ்ட்டு 4ன்னு கன்சிடர் பண்ணேன். ஏபியில் இருக்குன்னாலே என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா எனக்கு காமன் டிஃபரன்ஸ் எல்லாமே ஈக்குவல்னு அர்த்தம். அப்படின்னா இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய காமன் டிஃபரன்ஸ் எனக்கு சேமாக தான் இருந்திருக்கும். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய காமன் டிஃபரன்ஸும் சேமாக இருந்திருக்கும். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய காமன் டிஃபரன்ஸும் எனக்கு சேமாக தான் இருந்திருக்கும். அப்படின்னா இது ரெண்டும் நான் ஈக்குவல்னு எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்தேன்னா y மைனஸ் 10 is equal to 24 minus y கிடைக்கும். இப்போ இந்த y-யை நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ப்ளஸ் y ஆயிரும். அப்படின்னா y ப்ளஸ் y is equal to 24. இந்த மைனஸ் 10 இங்கிட்ட வந்துச்சுன்னா ப்ளஸ் 10 ஆயிரும். அப்படின்னா y-யும் y-யும் ஆட் பண்ணால் எனக்கு 2y கிடைக்கும் ஈக்குவல் டு இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 34 கிடைக்கும். அப்படின்னா 2 1 சார் 270 சார். அப்படின்னா எனக்கு y-யோட வேல்யூ 17 கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா நான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். அப்படின்னா இது ரெண்டும் நான் ஈக்குவல்னு எடுத்துக்கலாமா? இது ரெண்டும் ஈக்குவல்னு எடுத்தேன்னா 10 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 10ன்னு கிடைக்கும். அப்படின்னா 10 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்க்கு பதிலாக 17 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படின்னா 17 மைனஸ் 10. அப்படின்னா 10 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 17 மைனஸ் 10 வந்து எனக்கு வேல்யூ 7 கிடச்சிருக்கும். இப்போ இந்த ப்ளஸ் 10 இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மைனஸ் 10 ஆகும். அப்படின்னா மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 மைனஸ் 10. அப்படின்னா மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7ல் 10 போச்சுன்னா மைனஸ் 3. அப்படின்னா எக்ஸ் மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ எனக்கு 3 கிடச்சிருக்கு. ஒய்யோட வேல்யூ பார்த்தோம்னா 17 கிடச்சிருக்கு. இப்போ இசட் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டும் ஈக்குவல்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 24 மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் 24. அப்படின்னா 24 மைனஸ் ஒய்யோட வேல்யூ 17 இஸ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் 24. இப்போ 24யும் 17யும் நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 7 கிடைக்கும் ஈக்குவல் டு இசட் மைனஸ் 24. இப்போ இந்த மைனஸ் 24 இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா ப்ளஸ் 24 ஆகும். அப்படின்னா இசட் இஸ் ஈக்குவல் டு 24 ப்ளஸ் 7. அப்படின்னா ஆட் பண்ணனா எனக்கு 31 கிடைக்கும். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 17, இசட்டோட வேல்யூ 31ன்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த 9th ப்ராப்ளம் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து 10th ப்ராப்ளம். அடுத்து 10th ப்ராப்ளமில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒரு தேட்டர் இருக்குது. அந்த தேட்டரில் ஃப்ரண்ட் ரோவில் எத்தனை சீட்டுன்னு பார்த்தோம்னா மொத்தம் 20 சீட்ஸ் வந்து ஃப்ரண்ட் ரோவில் இருக்குது. அடுத்து மொத்தமாக எத்தனை ரோ வந்து நம்மளுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 30 ரோஸ் தான் வந்து நம்மளுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் எனக்கு 20 சீட்னா அதுக்கு அடுத்தடுத்து வர்ற ரோஸை தான் வந்து சக்ஸஸிவ் ரோன்னுட்டு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய அடுத்தடுத்த ரோவில் எல்லாத்துலேயுமே 2 சீட்டு வந்து அடிஷ்னலாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து பார்த்தோம்னா இதான் எனக்கு ஃபஸ்ட்டு ரோ. ஃபஸ்ட்டு ரோவில் எனக்கு 20 சீட்ஸ் வந்து இருக்குது. அப்படின்னா செகண்ட் ரோவில் எனக்கு அடிஷ்னலாக 2 சீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா 22 சீட்ஸ் வந்து இருக்கும். அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கிற சீட்டில் அடிஷ்னலாக 2 ரோ கிடச்சிருக்குன்னா 24 சீட்ஸ் வந்து இருக்கும். அப்படியே எனக்கு போயிட்டே இருக்குது. மொத்தம் எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து பார்த்தோம்னா மொத்தம் 13 ரோஸ் வந்து இருக்குங்கிறத நம்மளுக்கு கொஷின்லேயே சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு மொத்தம் 30 ரோஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அந்த 30th ரோவில் எனக்கு எத்தனை சீட்ஸ் வந்து இருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்படியே பண்ணிட்டு போகணுன்னாலும் போயிட்டே இருக்கலாம். ஆனால் பார்த்தோம்னா 30ங்கிறப்ப எனக்கு இது வரைக்கும் எழுதிக்கிட்டே போயிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஈஸியாக நம்ம ஏபியோட ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா ஏவோட வேல்யூ தெரியணும். ஏங்கிறப்ப எனக்கு ஃபஸ்ட்டு டேர்மோட வேல்யூ எனக்கு 20.
அடுத்து டிங்கிறப்ப காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னா T2 மைனஸ் T1. T2 வந்து பார்த்தோம்னா 22, T1 வந்து பார்த்தோம்னா 20. ரெண்டையுமே மைனஸ் பண்ணால் எனக்கு 2 கிடச்சிருக்கு. அப்படின்னா டியோட வேல்யூ 2, ஏவோட வேல்யூ 20ன்னு கண்டுபிடிச்சிருக்கு. இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து பார்த்தோம்னா எனக்கு 30. அந்த 13th ரோவில் தான் எவ்வளோ சீட்ஸுங்கிறத கண்டுபிடிக்கிறேன். ஆனால் என்னோட வேல்யூ 30. இப்போ நான் டிஎன்னோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. அப்படின்னா டிஎன்ங்கிறப்ப எனக்கு எண்ணுக்கு பதிலாக 30 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஏவோட வேல்யூ 20 ப்ளஸ் என் வந்து பார்த்தோம்னா 30 மைனஸ் 1 இன்டூ டியோட வேல்யூ 2. அப்படின்னா 20 ப்ளஸ் 30 மைனஸ் 1ஓட வேல்யூ 29 கிடைக்கும் இன்டூ 2. அப்படின்னா 29 ஃபஸ்ட்டு இந்த 20 எழுதிக்கிறேன். அடுத்து 29 இன்டூ 2ஓட வேல்யூ 58 வந்து கிடச்சிருக்கும். இப்போ இந்த 20யோட ஆட் பண்ணனா எனக்கு 78 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா எனக்கு 13th ரோவில் எத்தனை சீட்ஸ் வந்து இருக்குன்னு பார்த்தோம்னா 78 சீட்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக. அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் இருக்கிற யாராச்சும் ஒருத்தங்க வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்திருக்கும், இல்லைனா ஹோம்ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணுங்கிற தேவை இருந்திருக்கும். அதனால அவங்களும் இந்த வீடியோ இதை மாதிரி நிறைய வீடியோஸ் சர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.